நண்பர்களே, மற்றும் ஒரு சிறப்பான வீடுங்க. ரொம்ப காம்பாக்ட் பட்ஜெட்ல கொண்டு வந்துருக்கிறேன். ஒருத்தா கொண்டு வந்துருக்கிறேன். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது வீட்டுக்குள்ள. பழைய வீடு தான், ஆனால் வாங்கினாக்கா லாபம். அந்த மாதிரி எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. வாஸ்து பிரகாரம் இருக்குது, அப்ரூவ் இருக்குது, ஒர்த்தா கட்டிருக்கிறாங்க. கீழே ஒரு போர்ஷன், மேலே ஒரு போர்ஷன் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. 30க்கு 30ங்க. 900 ஸ்கொயர் 30 பாருங்க. லென்த்து 30. அழகா பாக்ஸ் மாதிரி இருக்குது. இது அப்ரூவ்டு லேண்டு. ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடியது கேஎஸ் நகர், அதாவது புழல் அடுத்து காவாங்கர சிக்னல், அங்கே இருக்கக்கூடிய கேஎஸ் நகர். சரிங்களா? ரேட்டு ரொம்ப காம்பேக்ட் பட்ஜெட் இருக்குது. வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ உள்ளுக்குள்ள நான் போகிறேன். நாங்கள் அழகா ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா வந்து ரூஃப் பாருங்க. இது வரைக்கும் ரூஃப் இருக்கு. இங்க வந்து பார்க்கிங் ஏரியா. ஸோ சைட்ல வந்து நாம்ஸ் பிரகாரம், சிஎம்டி நாம்ஸ் பிரகாரம் கேப் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாங்க. இந்த பார்க்கிங் ஏரியா எவ்வளவு அழகா மேடுல இருக்கு பாருங்க. ரோட்டுக்கும் இதுக்கும் எவ்வளவு மேடு பாருங்க. சரிங்களா? இந்த பகுதியில் மழை நிற்காது. இது வரைக்கும் இருக்கு. சின்னதாக ஒரு ஆட்டோ நிறுத்திக்கலாம், 2, 3 பைக், 4 பைக் நிறுத்திக்கலாம், சைக்கிள் நிறுத்திக்கலாம். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அப்படி போனோம்னாக்கா அப்படி ஒரு சேஃப்டி கேட் இருக்குது. அங்கே வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ நம்ம உள்ளுக்குள்ள போலாம். வாங்க வருக வெல்கம். ஸோ இந்த வீட்டில் எனக்கு பிடிச்ச இந்த விஷயம் இந்த டோர் தாங்க. ஏன் டோர் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு, ஒர்த்தியா இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நம்ம பார்க்கக்கூடியது மழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய சீசனு. அதாவது டைட் ஆகல, உப்புல, அதாவது லோ குவாலிட்டியா இருந்ததுனாக்கா நம்ம பழைய வீடு அப்படின்னு சந்தேகப்பட்டு நம்ம செக் பண்ணுவோம்ல. ஸோ நல்லா இருக்கு. விசாலமான ஹால். ஸோ இதுக்குள்ள கபோர்டு, ஃபுல்லா கபோர்டுங்க. இந்த கபோர்டு தான் ஒர்த்து. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தான விஷயம் கபோர்டு ஒன்று. டைல்ஸ் அழகா போட்டுருக்காங்க. ரூஃப் பாருங்க, கிட்டத்தட்ட 10 அடி. மேல வந்து அழகா லைட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து கபோர்டு உங்களுக்கு டிவி வைக்கிற மாதிரி. இங்க பாருங்க, அது டிவி வச்சுக்கலாம். இங்க உங்களுடைய திங்ஸ் வச்சுக்கலாம். உங்க பசங்களுக்குலாம் பிடிக்கும் இந்த மாதிரி வீடுகள்லாம் வந்து இது பண்றதுக்கு. ஏன்னா பழைய வீட்டில் எதுவுமே இல்லைன்னு இருக்கிறதுக்கு இருக்கிறது நல்லா ஒருத்தா இருக்கு. பெட்ரூம் குள்ள போறோம். பெட்ரூம் குள்ளே கபோர்ட்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி கிச்சன் பார்த்துட்டு வாங்க. கிச்சன்லயும் மாடல் கிச்சன்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க. கபோர்ட்லாம் நிறைய இருக்குது. வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, ஃபுல்லா கபோர்டு. ஸோ சின்ன வந்து பராமரிப்பு வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்க பாத்துங்க. சின்ன வேலைகள் ஒருத்தா இருக்குது. அதை ரெனோவேட் பண்ணிக்கலாம். மேலே கபோர்டு பாருங்க. உங்களுக்கு வந்து இது லாஃப்ட்ல வந்து கபோர்ட் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, ரேக்லாம் இருக்கு. சேட்டிங் ரேக்கு, கண்ணாடிலாம் நல்லா இருக்கு, உடையாம இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த டோர் நல்லா இருக்குது. இங்க பாருங்க. ஸோ இங்க வந்து விண்டோ எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. விண்டோ காத்து போறதுக்கு. ஸோ நல்லா வெளிச்சமா இருக்கும். இங்க தண்ணி டேப் இருக்குது. அக்வா கார்டு கொடுத்துருக்காங்க, டேப் கொடுத்துருக்காங்க. வாட்டர் கனெக்ஷன் இருக்குது. ஆனால் மேல வந்து நம்ம உயரமா கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 அடி கேஸ் பைப்ல அழகா கொடுத்து அழகா வச்சிருக்காங்க. ஃபுல்லா வந்து உங்களுக்கு டைல்ஸ் அந்த மாதிரி. இங்க பாருங்க, இங்க வாஷ் பேசின், இங்க வந்து பூஜை ரூம். இங்க ஒரு ரூம் இருக்குது. இது வந்து பூஜை ரூம். இந்த மாதிரி விரும்புறவங்க ஏன் இந்த வீடு இவ்வளவு பூஜை புனஸ்காரமா இருக்கு அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு பிராமண ஐயர் வீடு. சரிங்களா? வாசுக்கு அதான் கட்டுருக்காங்க. ஓனு கட்டினாங்க. இங்க பாருங்க, நல்லா சாப்பிடுறதா பாருங்க. ஸோ இந்த மாதிரி விரும்பக்கூடிய மக்கள் என் வீட்டை நான் வந்து ஒரு கோயில் மாதிரி வச்சுக்கோப்பா, எனக்கு கோயில் மாதிரி இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இந்த மாதிரி கட்டணும். இதெல்லாம் கட்டினாக்க சபரிகள் வேலை. இந்த ஓட்டுலாம் வந்து எல்லாரும் காட்ட மாட்டாங்க. இங்க பாருங்க, வீட்டுக்குள்ளேயே கோயில். இங்க பாருங்க, இங்க வந்து வென்டிலேஷன் விண்டோ. இந்த ஹால் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இப்ப மேல போனோம். சரிங்களா? மேல வந்து அழகா சொல்லிடலாம். இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம மெயின் பெட்ரூம் தான். பெட்ரூம்ல கபோர்ட் இங்க பாருங்க, பீரோட இருக்கு. இங்க பாருங்க, எல்லாத்தையும் வச்சிருக்காங்கப்பா. எல்லாம் நல்லா இருக்கு. 2 வார்ட்ரோப் இருக்குது. இங்க ஒன்று இருக்கு, அங்க ஒன்று இருக்கு. மேல வந்து லாஃப்ட், லாஃப்ட்ல ஃபுல்லா கபோர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அழகா இருக்குது. இங்க ஒரு விண்டோ. ஏசி வந்து உங்களுக்கு கூலிங் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி வீடுகள்லாம் வந்து எதற்கு செய்யறாங்கன்னாக்கா, நம்ம ஏசி போட்டோம்னாக்கா கூலிங் வந்து வேஸ்டா போகாது. அழகா அடிச்சுக்கலாம். சூப்பரா இருக்கு. இது அட்டாச் பாத்துருக்கு. இங்க பாருங்க, இங்க வந்து வென்டிலேஷன் இருக்குது, காத்து போறது இருக்கு.
ஸோ இப்போ மேலே வந்து ஒரு ரூம் இருக்கு, அட்டாச் பாத்ரூம் இருக்கு, மேலே கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது. சுற்று வட்டாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மேலே போவாங்க. படிக்கட்டு முன்னாடியே இருக்கு. இது வந்து வெஸ்ட் பேசிங் வீடு, 30க்கு 30. வாங்க மேலே போவாங்க. இந்த வீட்டுடைய படிக்கட்டு மேலே வாங்க. மேலே வந்து உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காலத்து வந்து அதாவது பழைய மெத்தடா இருந்தாலும் இதுதான் நிறைய பேர் பண்ணாங்க. இங்க பாருங்க, ஸோ டைல்ஸ் போட்டுருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ரூம் மேலே ஏறலாம். மேலே ரூஃப் தான், இது கிடையாது, சீட்டு கிடையாது. அதுக்கு முன்னாடி சரௌண்டிங் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. சுற்றி வீடுகளா, சுற்றி வீடுகளா. அங்கே பாருங்க, அந்த பக்கம் வந்து புழல், அதாவது அந்த ஏரியினுடைய கரை அங்கே இருக்கு. இது நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. பெரிய ரூமுங்க. ரூமு நீங்க இங்கே கிச்சன் மாதிரி யூஸ் பண்ணுங்க. மேல திங்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அட்டாச் பாத்ரூம் அழகா இருக்கு. உங்களுடைய பெரியவங்க இல்ல கெஸ்ட் வந்தாக்கா இல்ல உங்களுக்கே இன்னொரு ரூம், உங்க கிட்ஸுக்கு உங்க பெரியவங்களுக்கு ரூமு அழகா இருக்கு. சரிங்களா? இது வந்து ரேட்டு ரொம்ப கம்மிங்க. ரேட்டு ஏன் ரொம்ப கம்மினாக்கா, இது வந்து கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் போல தான் வந்து ஓல்டு, சொந்த யூஸ்காண்டி கட்டினது. எல்லாமே நல்லா இருக்கு. ஆத்து மண்ணில் கட்டிருப்பாங்க. அப்போ நல்லா மேடாக இருக்குது கீழே. சரிங்களா? அதாவது அந்த இதோட ஃபவுண்டேஷன் கொஞ்சம் மேலே போட்டிருக்கிறாங்க. விலை வந்து 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ரொம்ப நெகோசியேட் பண்ணி கொண்டு வந்துருக்கிறேன். அதையும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பேச முடியும்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா, 1150 ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா. அழகான வீடு, பழைய வீடு. ஆனால் 8 வருஷம் தான் ஓல்டு. லேண்ட் அப்ரூவ்டு. சரிங்களா? பில்டிங் அப்ரூவ் கிடையாது. லோன் போனாலும் லோன் போய்க்கலாம் வாங்குறவங்க. ஸோ ரெடி கேஸ் பையர் தான் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க செல்லர். உடனே புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டு ரேட் நான் உங்களுக்கு